யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி என்ன பண்ணுது? இந்த சக்தி எடுக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் அப்படி என்ன தான் ஒரு ஒரு பெரிய ஒரு நன்மைகள் ஏற்பட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையை நமக்கு சுலபமாக்கி கொடுக்குது. அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ போகிறோம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. ஆக உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கி கொடுக்குது. சுலபமாக்கி கொடுக்குன்னா எந்த நிலையில் சுலபமாக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு காரியத்தை பலமுறை முயற்சி செய்வோம், அது வெற்றி பெறாமலே போயிடும். அது வெற்றி பெறத்துக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், அதுக்கேற்ற நிலைகளை உருவாக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வழியிலெல்லாம் எந்தெந்த வகையிலெலாம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம சிறப்படையணும், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சேரணும்னு நினைக்கிறோமோ எல்லா வகையிலையுமே இந்த யோக சக்தியாகப்பட்டது நமக்கு சாதகமாக இருந்து நமக்கு அதை அடைவதற்கு உதவி செய்யுது. அவ்வளோதான். அது சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்காக நான் ஓகே யோக சக்தி பெற்றுட்டேன், நான் இனிமேல் வேலை வெட்டிக்கலாம் போக மாட்டேன்னு சொல்லி படுத்திருந்தா முடியுங்களா? முடியாது. சில பேர் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வருவாங்க. வாழ்க்கையில் எனக்கு அது அடையணும், இது அடையணும். இப்போ போராட்டம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. பொருளாதாரம் இல்லாதவங்க பொருளாதாரத்துக்காக போராடுவாங்க. பதவியில் உள்ளவங்க இன்னும் மிகப்பெரிய பதவி அடையணும்னு போராடுவாங்க. வியாபாரம் செய்கிறவங்க நல்ல வருமானம் வரணும்னு இருப்பாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்ல கல்வியில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று நினைப்பாங்க. குடும்ப நிம்மதி இல்லாதவங்க கணவர் மனைவிக்குள்ளே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளான உங்கள் எதிர்காலத்தை பற்றியான திட்டங்களை உருவாக்குவாங்க. பெரிய பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். இதுதான் வாழ்க்கைன்னா, இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் இது சம்மந்தமாக தான் எல்லாமே ஏற்படுது. இன்பம், துன்பம், போராட்டம் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் ஏற்படுது. ஏதோ ஒன்று எதிர்நோக்கி தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எதிர்நோக்கினா வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழணும். நல்ல ஒரு வீடு இருக்கணும், நல்ல ஒரு கார் இருக்கணும், ஒரு குடும்பம்னா அதெல்லாம் வேணும் இல்லை நமக்கு. கணவர்னால் மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கணும், மனைவி கணவரை சந்தோஷமாக வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த யோக சக்தி பெற்று நம்ம எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கான நிலையை அது உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.